எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவோட அக்கா, அவங்க பேர் ஜோதி லக்ஷ்மி. அவங்களுக்கு வந்து கேன்சருன்னு சொன்னாங்க, பிளட் கேன்சர். இது வந்து 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை வந்து கொடுக்க போகிறோம் அவங்கள பார்த்து. என்னடா இவன் வீடியோ எடுக்கிறானே, பப்ளிஷ் பண்ணுறானா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவை வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய ஃபண்டு தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச சிறு உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது போன் மேரா கேன்சர்மாங்க, ஏஎம்ஐ அப்படிம்பாங்க. போன் மேரா கேன்சர். அது போன் மேரா கேன்சருங்கிறது என்னென்னா 100 பேர்த்துக்கு யாராவது ஒருத்தருக்கு தான் அது வரும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது. இது போன் மேராங்கிறது எலும்பு மஜ்ஜை தான் வந்து சிவப்பு அணுக்களையும் வெள்ளை அணுக்களையும் உருவாக்கி அனுப்புது நம்ம உடம்புக்கு பூரா. அக்கா நல்லா இருக்கீங்களா? அந்த இடத்துலையே இது கேன்சராக இருக்கிறனால அதோட வீரியம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பரவாயில்லைங்களா? பரவாயில்லைன்னா இப்படிதான் இருக்க. வீட்டுக்கு இப்போ எப்போ வந்தீங்க? முந்தா நாள் நைட்டு. சரி சரி சரி, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இப்படிங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு 50%, நாளைக்கு 100% கிடையாது. நாளைக்கு வந்து 200 to 500% அது இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த நாள் 500 to 1000% கிடையாது. அடுத்த நாள் 500லேருந்து 2500 எபோவ் 5000 அப்படி தான். இதோட இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதோட வைரஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்துட்டு திருப்பி அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காசு செலவாகும் அப்படின்ட்டாங்க. இருக்கிற வரைக்கும் பண்ணினோம். இல்லை அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது? இப்போ சாப்பிட முடியுதுங்களா? சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஜூஸு டெய்லி ஃப்ரூட் ஜூஸ் மட்டும்தான். அப்படியா? இதுதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை, எது வேணாலும் சாப்பிடலாம். நான் என்னால் தான் சாப்பிட முடிய மாட்டேங்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு 4 மாதம் அட்மிட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபண்டு இல்லாத காரணத்தினால நாங்கள் ஜிஹெச்சில் ப்ரைவேட்லேருந்து ஜிஹெச்சுக்கு மாற்றணும். ஸோ ஜிஹெச்சில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த இது வந்து தன்னோட லெவலை மாற்றிடுச்சு. அந்த வைரஸ் வந்து மறுபடியும் ஹை ஆகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு, மறுபடியும் ஹை ஆகிடுச்சு. பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறான். 3வது வருஷம். பையன் பேர் வினய். எந்த காலேஜ் படிக்கிற? அப்படி கிருஷ்ணா ஆதித்யான்னு சொல்லி அப்படிங்கிறதுல படிக்கிறான். அவர் வந்து பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. போன தடவை வாங்கின ஃபண்டே நாங்கள் இன்னும் கொடுத்து முடிக்கல. வாங்கின கடன்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் கட்ட முடியல. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மறுபடியும் கடன் வாங்குறதுக்கு வழி இல்லை. வாங்கினாலும் திருப்பி கட்டக்கூடிய வழியும் எங்களுக்கு இல்லை. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். இதுக்கு மேலே வந்து ஆண்டவனோட அருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் யாராவது எனக்கு உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களோட இறப்பை தள்ளி போடலாமே தவிர இறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இறப்போட நாட்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சிறு உதவிகள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். நல்லபடியாக நம்ம நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. நிறைய பேர் வந்து இந்த பிளட் கேன்சர்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. நிஜமாலே சொல்கிறேன், இந்த வீடியோக்காகலாம் சொல்லலைங்க. நிஜமாலே நிறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். நீங்கள் தைரியமாக இருங்க, சரிங்களா? வணக்கம். என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி நீங்கள் செஞ்சால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மிகப்பெரிய தொகையாக இல்லாமல் ஒரு 50ஆகவோ இல்லை 100ஆகவோ இருந்தாலே போதுமானதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே சின்னதாக சேரும்பொழுது அது ஒரு பெரும் தொகையாகி அது அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தொகையாகவும் இருக்கும். மனம் படைத்தவர்கள்
இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களுடைய உதவியை நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது அவங்களுடைய வங்கி கணக்கு எண் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எண்ணும் பயன்படுத்தியும் நீங்கள் உங்கள் உதவியை நீங்கள் செய்யலாம். நன்றி.